ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சுந்தரானந்த சுவாமி ஜோதி சிவானந்த பரமஹம்ச ஜோதி. ஓம். இன்னைக்கு வந்துங்க 12/7/2026, அதாவது அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் நம்ம சுந்தரானந்தர் ஆசிரமத்தில் எல்லாருமே சந்தித்து தியானம் பண்ணி அவருடைய அருள் நமக்கு வரணுங்கிறதுக்காக கூடி நாம் தொடர்ந்து செயல்பட்டுட்டு வந்துட்டுருக்குறோம். இப்படி தொடர்ந்து வர்ற உங்களை எல்லாமே மனசார நான் வருக என்று சுந்தரானந்தர் ஆசிரமத்துடைய நிர்வாகத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறேன். அதோட சிரமங்கள் பாராமல் வருகை இருந்திருக்கிற உங்களுக்கு எல்லாமே நன்றியும் சொல்லிடுறேங்க. இப்போ நாம் ஏன் இந்த சுந்தரானந்தர் ஆசிரமத்துக்கு சந்தித்து நாம் இந்த வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஜீவசமாதியான ஒவ்வொரு மகான்களுடைய சமாதிக்கு போய் நாம் தியானம் பண்ணோம்னா அவங்களுடைய அருள் நமக்கு சேரும். அது ஒன்று. அது மட்டும் அல்லாமங்க, சுந்தரானந்தர் 12 ஆனந்த பட்டம் வாங்குறவங்களில் இவர் முக்கியமானவர். அதனால் அவரை நாம் வழிபடணும், அவரை பற்றி மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக நாம் முன்னுதாரணமாக தான் நாம் வந்துட்டுருக்குறோம். நாம் இந்த வருகையே நிர்வாகத்தினுடைய அனுமதியின் பேரில் தான் நாம் வந்துட்டுருக்குறோம். அது மட்டும் அல்லாமல் நிர்வாகம் நமக்கு வரவேற்பு கொடுத்து அனுசரித்து நமக்கு அன்னதானமும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து அவங்க சுந்தரானந்தருடைய நிர்வாகம் நமக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. நாம் தொடர்ந்து செயல்பட்டுருக்குறோம். இது நமக்கு மட்டும் அல்லாமல் இனிமேல் வர்றவங்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாமெல்லாம் கூடி நம்ம முன்னுதாரணமாக நடந்துட்டுருக்குறோம். அதனால் நீ வந்தவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிடுறேன். இப்போது அடுத்தது விவேகானந்தன் அவங்க ஒரு 2 வார்த்தை பேசும்படி உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். ஆத்ம சகோதர சகோதரிகளுக்கு ஆத்ம நமஸ்காரம். இங்கு வருகை தந்து ஜெபித்ததற்கு மிக்க நன்றி. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. அந்த கருத்தின்படி நாம் எல்லோரும் நல்ல நிலை அடைய சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அருளிய ஜபத்தினை ஜெபித்து நல்ல நிலையை அடைய மிகவும் பிரார்த்திக்கிறேன். நமஸ்காரம். முத்து ஐயா நன்றி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாருங்க. அவர் நன்றி சொல்லியிருக்காரு. நான் வர்றதுக்கு முன்னாடியே தனபால் ஐயா கொஞ்சம் இதெல்லாம் கவனித்து, நிர்வாகஸ்தர்களும் நல்லா கவனித்து செயல்பட்டுருக்கீங்க. ஏன்னா நான் கொஞ்சம் உணவு தயார் பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் இல்லை. அதனால் தனபால் ஐயா ஒரு 2 வார்த்தை பேசின பின்னாடி அம்மா 2 வார்த்தை பேசுவாங்க. அதோடு நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். தனபால் ஐயா பேசும்படி அன்போடு உங்கள் சார்பாக அழைக்கின்றேன். எல்லாத்துக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு சின்ன கருத்தை பகிர்ந்துக்க விரும்புகிறேங்க. ஆக்சுவலாக நான் ஒரு யோகியின் சுயசரிதங்கிற புக்கை நான் கொஞ்சம் வாசிச்சிட்ருக்கேங்க. அதில் ஒரு பரமஹம்ச யோகானந்தர் அவர் யோகியாக இருந்து அவர் என்னென்ன நிகழ்வுகளை சந்தித்து அந்த யோக நிலையை அடைஞ்சாருங்கிறத அந்த புக்கில் குறிப்பிட்டிருக்காரு. அதில் நான் படித்த ஒரு கருத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேங்க. அதில் சாமி யோகானந்த பரமஹம்சர் அவரோட குருநாதர் யுத்சகிரிநாதர் அப்படின்ட்டு அவர் தான் அவரோட குருநாதர். ஸோ அவங்க கிரியா யோகத்தில் ஃபாலோ பண்ணுறவங்க. அப்போ யோகானந்த பரமஹம்சர் தான் இமயமலைக்கு போய் தவம் பண்ணணுங்கிறது அவர் ரொம்ப நீண்ட நாள் ஆசை. அப்போ யோகானந்த பரமஹம்சர் அவரோட குருநாதர் கூட இருக்கையில் அவர் குருநாதர்கிட்ட சொல்கிறாரு, சாமி நான் அந்த மாதிரி
இமயமலையில் போய் தவம் பண்ணி தவ ஆற்றலை பெறணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யுத்கிரி ஐயா வந்து சாமி வந்து என்ன சொல்கிறாருன்னா, சாமி நீங்கள் வந்து போகிறதெல்லாம் கரெக்டு, அந்த சிறுமலையன் இருக்கிற ஆற்றலை விட உங்கள்கிட்ட பேராற்றல் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எங்கேயும் தேடி அலைய வேண்டாம், நீங்கள் உட்காந்து தவம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பெருமலையை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் கேட்காம சாமி, இல்லை சாமி நான் போயே ஆகணும் அப்படின்ட்டு போயிட்டு போகிறார், கிளம்பி போகிறாரு. கிளம்பி போகையில் அவருக்கு வந்து முன்னாடியே கேள்விப்பட்டிருக்காரு, தூங்கா யோகி அப்படின்ட்டு ஒரு சாமி இருக்கார், அவர் இமயமலையெல்லாம் போய் தவம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட போய் கேட்டோம்னா அவர் சுவாமிஜி பாபாஜி அவர் தான் எல்லாத்துக்கும் குருநாதர். ஸோ அவர் இருந்த குகையை கண்டுபிடிச்சி நம்ம அங்கே இமயமலையில் போய் தவம் பண்ணலான்ட்டு அவரை தேடி போகிறாரு. தூங்கா யோகி அப்படிங்கிறவரை தேடி போகிறாரு. போகிற வழியில் பயங்கர சிரமங்கள்லாம் சந்திக்கிறாரு. சந்தித்த பிறகு அவர் ஒரு வழியாக யுத்தகிரி தூங்கா யோகி அப்படிங்கிறவரை போய் சந்திக்கிறாரு. அவர் சந்திக்கையில் அவரை பார்த்தோன்னே சொல்கிறாரு, சாமி நீங்கள் எந்த தகவலும் இல்லாமல் என்னை தேடி வந்ததுக்கு வந்து அது உங்களோட தப்பு, எனக்கு முன்னாடியே நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி தகவல் கொடுத்துருக்கோணும் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல வாங்க அப்படின்ட்டு அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு உணவெல்லாம் படைச்சிட்டு, வாங்க சாமி என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, சாமி நீங்கள் வந்து இமயமலையில் இருந்து குகையில் போய் தவம் பண்ணியிருக்கீங்க, அந்த பாபாஜி இருந்த குகையில் போயிருக்கீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதுக்குண்டான வழி என்கிட்ட காமிங்க, கொடுங்க, நான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி வாங்க உணவு அருந்துங்கன்ட்டு அவர் இது பண்ணிட்டு, இருட்டாயிருது, படுத்து தூங்குங்க, நான் காலையில் அதுக்குண்டான வழியை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சாமி. சரின்னு 2 பேர் உறங்கிட்டு காலைல எந்திரிக்கிறாரு. காலைல எந்திரிச்சிட்டு அப்போ வந்து சாமி வந்து தூங்கா யோகி வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் கேட்டதுக்கு வழியை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் நடந்த நான் எப்படிப்பட்ட யோகி அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நான் ஒரு 20 வருஷமாக 20 மணி நேரம் நான் டெய்லி யோகம் பண்ணேன். ஸோ அதுவும் என் வீட்டில் இருந்து தான் பண்ணேன். கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் மட்டும்தான் மலையில் போய் தவம் பண்ணினேன். ஸோ மலையில் பண்ண தவத்தை விட வீட்டில் இருந்த தவம் வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் யோகானந்த பரமஹன்சர் வந்து கேட்குறாரு, சாமி நீங்கள் நினச்ச எனக்கு இந்த சனத்திலேயே எனக்கு உண்டு அந்த தவாற்றலை கொடுத்து நான் அந்த நிலையை அடைய முடியும், அதுக்குண்டான உங்களால் பண்ண முடியும், அதை எனக்கு பண்ணி அருளும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ஒரு சின்ன பல்பு, அதில் வந்து 1000 வாட்ஸு கரண்ட்டை நீங்கள் கொடுக்கையில் அந்த பல்பு வெடித்து புகஞ்சிரு. ஸோ அதுக்குண்டான உங்கள் உடம்பு இன்னும் பக்குவப்படல. ஸோ அதனால் நீங்கள் தவம் பண்ணி உங்கள் உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி அதுக்காக நீங்கள் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த நிலையை அடைய முடியும். என்னால் இந்த சனத்தில் உங்களால் கொடுக்க முடியும், ஆனால் அதுக்குண்டான தாங்கிறதுக்கு உண்டான உங்கள் நரம்புகள் உங்கள் உடம்பு வந்து அதுக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிறத வந்து சாமி சொல்லிவிட்டு, நீங்கள் ஒரு அற்புதமான குருநாதர்கிட்டேருந்து வந்திருக்கீங்க, தயவு செஞ்சு திரும்பி அவர்கிட்டே போங்க, நீங்கள் எந்த இமயமலையும் வேண்டாம், அவர் பல இமயமலைக்கு சமமானவர். ஸோ அதனால் நீங்கள் அங்கே போய் அவற்றிலிருந்து அந்த தவ ஆற்றலை கற்றுக்கிட்டு அதுக்கு நல்ல யோக நிலை அடைங்க அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் அவர் குருநாதர்கிட்டே அனுப்பிச்சி வச்சிடுறாரு. ஸோ அந்த கருத்துலேருந்து என்னென்னா, நம்ம நல்ல ஒரு குருநாதர் சுவாமி சிவானந்த பரமஹன்சர்கிட்ட சேர்ந்துருக்கிறோம். ஸோ எந்த மலை எதுவும் போகாமல் நமக்குள்ளே இருக்கிற ஆற்றலை வந்து நம்ம தவம் பண்ணி நல்ல நிலை அடைவோன்னு சுவாமியை வேண்டிக்கிட்டு எல்லாத்துக்கும் ஆத்ம நமஸ்காரம். நல்ல கருத்தை சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா தனபால் ஐயா. ஊர் உலகமெல்லாம் சுற்ற வேண்டாங்க, சிவானந்த பரமேஸ்வரை உறுதியாக பிடிச்சிக்கோங்க, அவர் வந்து உங்களை கரை சேர்த்துவார், மோட்சத்தையும் கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு ஒரு கதை மாதிரி பேசி சிறப்பாக உரையாற்றினார். அவருக்கு ஒரு நன்றி சொல்லிடுறேன். இப்போது இந்த சுந்தரானந்தர் சாமியோட நிர்வாகத்தின் சார்பாகவும் நிர்வாகத்தினுடைய வாரிசு அம்மா வந்து உங்களை வரவேற்பு பண்ணியும் நன்றி சொல்லியும் நிறைவு செய்வார். முத்து ஐயா கேட்டார், நன்றி சொல்கிறதுக்கு யாருங்கன்னு. அம்மா வருவாங்க,
நிர்வாகத்தின் சார்பாக அவங்க வந்து வரவேற்பும் கொடுத்துருவாங்க, நன்றியும் சொல்லுவாங்க. அம்மா ஒரு நிமிஷம் வாங்கம்மா. ஆத்ம நமஸ்காரங்க. உங்க வெயிலையும் காலத்தையும் பொருட்படுத்தாம எங்க ஆலயத்துக்கு வந்து வருகை தர்றதுக்கே முதல்ல நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் ஐயா வந்து என்னதான் நம்ம பணத்தை எடுத்து கொடுத்தாலும் ஆளெல்லாம் சேர்த்தி அது பொருளெல்லாம் வாங்கி அதை சமைச்சு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அது அவருக்கு கடமை தவறாம மாசம் மாசம் செஞ்சிட்டு இருக்காரு. 3 வருஷமா செஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னால எங்க அண்ணா இருக்கிறவும் செஞ்சுட்டு இருக்காரு. அது தெரியாதே, எங்க அண்ணா இருக்கிறப்ப நான் வரமாட்டேன், எங்க அண்ணா இருக்காரு அப்படின்ட்டு நான் வரமாட்டேன். அப்புறம் எங்க அண்ணா அதுக்கப்புறம் தான் இங்க யாரு பொறுப்பா இருப்பா அப்படின்னு அதை நினைச்சுதான் வந்து நான் சரி அப்படின்ட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்களும் எல்லாரும் வந்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி எப்பவும் வந்து ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செஞ்சுட்டு அவரோட ஆசீர்வாதம் பெற்று. அம்மா சிறப்பாகவே சொல்லிட்டாங்க. தொடர்ந்து வாங்க, வந்ததுக்கு நன்றியும் சொல்லியாச்சு. ரொம்ப சந்தோஷம் அவங்க பேசுனதில். கொஞ்சமாக பேசியிருந்தாலும் கூட நிறைவாக பேசியிருக்காங்க. தொடர்ந்து வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அம்மா சொன்ன மாதிரி ஐயா அவங்க அண்ணார் இருக்கும்போது நான் வந்து அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் இதுக்குள்ளே நாம் வந்தோம். இந்த சமாதியை வந்து நாம் அப்படியே தொடர்ந்து வழிபாடு செஞ்சிட்ருக்கலாங்கன்னா எந்த தொந்தரவும் எங்களால் வராது. எங்களுக்கு வந்து தியானம் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அனுமதி கொடுத்தா போதும் தான் நான் அண்ணார்கிட்ட அனுமதி வாங்கினேன். அதே போல் கொடுத்தாரு. தொடர்ந்து அம்மாவும் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? அதை சொல்லிவிட்டு நமக்கு இந்த மாதம் வந்து முத்துங்கிற ஒரு சூலூர்லேருந்து வருகை தந்திருக்காரு. அவர் சோப் ஆயில் தயார் பண்ணக்கூடிய தொழிலை பார்த்துட்ருக்காரு. வந்தார், என்னோட இணைஞ்சு இந்த சமையல் துறைக்கு ரொம்ப உதவியாக நின்னார். அவரை வந்து ஒரு 2 வார்த்தை மட்டும் பேசினா எனக்கு நல்லா இருக்கும். வாங்க ஐயா, வாங்க, பரவாயில்ல, வாங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். என்னோடய பேர் மாரிமுத்து. நான் சூலூர்லேருந்து வரேங்க. எனக்கு ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவோட அறிமுகம் ஒரு சித்த வித்தியார்த்தி மூலமாக எனக்கு கிடைச்சிது. அப்பயே அந்த சித்த வித்தியார்த்தியோட நடவடிக்கை கிரமங்கள், அந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து படிச்சிருந்தேன். பட் அந்த சமயத்தில் குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால் தொடர்ச்சியாக வர முடியல. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய தேடல்கள் இருந்தது. தனிப்பட்ட முறையில் எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருந்தேன். ஒரு தடவை தோணுச்சுன்ட்டு திடீர்னு வடகர ஆசிரமத்துக்கும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தனியாக கிளம்பி போயிட்டேன். அங்கே நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த மருந்து செய்கிற இடத்துக்கெல்லாம் கூட்டு போய் காமிச்சாங்க. அதுக்கப்புறமும் என்னோடய வேலையில் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி சூலூரில் ஒரு வித்தியார்த்தி பாலையாவோட நம்பர் கொடுத்து, இது சமாச்சாரமாக உங்களுக்கு எதனா வேணும் அப்படின்னாக்க நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்ட்டு. ஆனால் அப்பயும் அவரை கூப்பிடலை. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ரொம்ப மனசு அப்படியே தடுமாற்றமாக இருந்தது. நமக்கு என்ன, எதுக்காக பிறந்திருக்கோம், நமக்கு என்ன வேணும், ஒன்றுமே புரியல. இப்படியே சாப்பிட்டு தூங்கி அப்படியே போயிடுவோமா அப்படின்ற மாதிரியே இருந்தது. சாயங்காலம் ஒரு 4:30 மணிக்கு போல் சரி ஐயாவை கூப்பிடலான்னு தோணுச்சு. கூப்பிட்டேன். எதுவும் யோசிக்காதீங்க, நேராக கிளம்பி வாங்க அப்படின்ட்டாரு. 3 நாளாக மாலை நேரம் மட்டும் அவர் கூட இருக்கிறேன், வெறுமனே இருக்கிறேன். எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் சரியான இடத்துக்கு வந்திருக்கேன்றதை மட்டும் நான் முழுமையாக நம்புகிறேன். ஐயா கிட்ட ஒரு சின்ன ஒரு இறைவன் இல்லை பிரபஞ்சம் எல்லாத்தையுமே வலை வீசும். பக்குவப்பட்ட ஆத்மாக்களை மட்டும்தான் தனக்குள்ளே வச்சுக்கும். ஆனால் பிடிபடுற எல்லாருமே வந்து நம்மளை பிரபஞ்சம் எடுத்துக்கிச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் எனக்கு
ஒரு 25 வயசில் ஒரு தடவை பிடிச்சாரு, மறுபடியும் விட்டாரு பக்குவம் இல்லைன்ட்டு. அப்புறம் 35 வயசில் இப்பயும் பிடிச்சிருக்கிறாரு. என்னை விட்டுறக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டு நான் இந்த பிரபஞ்சத்தை கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றிங்கய்யா. முதன்முறையாக நம்மளோட அவர் கலந்து அவருடைய உரையை சொல்லியிருக்காரு. போக போக தெளிவாக படிச்சுக்குவார். நம்ம இந்த பயிற்சியும் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்குவார். இன்னொரு 3-4 மாதம் கழிச்சு பாருங்கள், ரொம்ப தெளிவாக பேசுவார். இப்போது ரொம்ப நேரம் போக வேண்டாம், உணவு அருந்துகிற நேரம். இந்த நிர்வாகம் 3 வருஷமாக இந்த பாலையா கவனிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி அம்மா வந்து சிறப்புரை சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி. தொடர்ந்து இது செயல்படணும். உலகம் பூரா இந்த ஐயா சுந்தரானந்தரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் தான் நாம் வந்துக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் நமக்கு போதும். அவங்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன். வருகை தந்த உங்களுக்கு எல்லாமே நன்றி, நன்றி, நன்றி.